ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? ஸோ தீபாவளி முடிஞ்சு எல்லோரும் பேக் டு ரொட்டீன் வந்திருப்பீங்க. நானும் வந்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. அண்ட் நம்ம இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங்கோடு இன்றைக்கி விலாக் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஓமி ஷெஃபோட செட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னோடய ஃபேவரட் குக்வேர். நம்ம எல்லாருமே வந்து இப்போது கரண்ட்டாக சஸ்டெயினபிள் லிவிங்க்கு மாறிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காஸ்ட் அயர்ன் அந்த மாதிரி குக்வேர்ஸ் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நான்ஸ்டிக் குக்வேர்ஸை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். என்னோடய ஃபேவரட் டைப் ஆஃப் குக்வேர்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் மாதிரியே ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு குக்வேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் தான். நிறைய பேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதை ப்ராப்பராக ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான்ஸ்டிக் எந்த அளவுக்கு நான்ஸ்டிக்கியாக இருக்குது, அதே மாதிரி உங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஓமி ஷெஃபோட ப்ராடக்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் செக் பண்ணேன், ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை டெமோ தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அந்த குக்வேர்ஸோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த குக்வேர் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 வருதுங்க. ஸோ இவங்களோட குக்வேர் செட் ஆஃப் 3 வந்து என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சாஸ்பேன் வருதுங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஸ்டர்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டிலோடு இருக்கக்கூடிய ஒரு சாஸ் பாட்டு. அதுக்கப்புறமா கடாய் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட். அதுக்கு அடுத்து ஸ்கில்லெட் சொல்லலாம், இல்லாட்டி இதை ஃப்ரைங் பேன் கூட சொல்லலாம். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது தாங்க. எக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவங்களோட குக்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ISI சர்டிஃபை கொடுத்துருக்காங்க. எந்த கோட்டிங்கும் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து இது பீல் ஆகும், நான்ஸ்டிக்கெல்லாம் பீல் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறமா இவங்களோட குக்வேர் வந்து ட்ரைப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ட்ரைப்ளைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். அதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோர். அதனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து நல்லா ரிட்டைன் ஆகும். ஸோ நம்மளோட ஃபுட்டு வந்து இந்த ஒட்டும் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். இன்னொன்று ஒட்டும் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் தின்னாக இருக்கும். அது வந்து ஸ்டிக்கிங், அந்த ஃபுட்டு வந்து உள்ள அந்த ஒட்டுற ப்ராப்ளம் இருக்கும். பட் ட்ரைப்ளைனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஷ்வாஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஷ்வாஷர் சேஃப் இது. அதனால நமக்கு வந்து டிஷ்வாஷரில் வச்சா ரஸ்ட் ஆயிரும், அந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறமா இதோட ஹேண்டில் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நல்ல ஹெவியாக இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஹீட் வந்து இதில் வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் வந்து ஹீட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதில் அந்த பிரச்சனை இருக்காது, நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இண்டக்ஷன் கேஸு, செராமிக், ஹாலோஜன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் சிக்கன் கறி தான் இங்கே பண்ண போகிறேன். அதை நான் இதில் ரெடி பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஓமி ஷெஃபோட ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், ஒரு கூப்பன் கோடும் கொடுக்குறேன். என்னோட கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து யூஸ்வலாக நம்ம ரெகுலர் சிக்கன் கறி பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு ஒரு க்ரீமியான ஒயிட் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஒன்று இருக்கும் தெரியுமா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது சில பேர் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. லேசாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த சிக்கன் கறியில் ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில்னு சொல்லணும் பாருங்கள், நெய். அதுதான் வந்து அதோட ஃப்ளேவரே. அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பே லீஃப், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், இவ்வளவும் போட்டுக்கோங்க. இவ்வளவும் போட்டு லேசாக இதை ஃப்ரை பண்ணிடலாம். அந்த நெய்யிலேயே வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் சிசில் ஆகட்டும். ஸோ ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். இதில் வந்து தக்காளி கிடையாது.
அதனால் நீங்கள் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கடாயில் பிடிச்ச விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா குழிவாக இருக்குது. ஸோ நமக்கு வதங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று வந்து நான் ஆக்சுவலி ஹை ஹீட்டில் தான் வச்சு இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள் எந்த வித அடி பிடிக்கிறது, அந்த சைட்லலாம் கலராக அந்த நம்ம ஹை ஹீட்டில் குக் பண்ணும்போது கருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அடி பிடிக்கிறதே இல்லை. நல்ல நான்ஸ்டிக் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 30 செகண்ட் சாட்டே ஆகட்டும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிடலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செப்பரேட் ஆன மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் குக் பண்ண அது நல்ல பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்ல ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும். ஓகே, தயிர் ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் போல் குக் பண்ணியிருப்பேங்க. ஸோ நம்மளோட எண்ணெய் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அந்த தயிருமே நல்ல குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4-5 இலை, ரொம்பலாம் இல்லை. இது வெறும் மணத்துக்கு தான், அந்த அரோமாக்கு தான். ஸோ புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு 1/2 kg ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு வெங்காயம்லாம் வதக்கும் போது ஆட் பண்ணலை, அதனால் குழம்புக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட காரம் சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம், பச்சை மிளகா தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு தேவைக்கு தக்கன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சீர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயிலில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம். ஸோ நம்மளோட சிக்கனை நான் சொன்ன மாதிரி நல்லா சீர் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த சியரிங் டெக்னிக்னால உங்கள் சிக்கனோட மாய்ஸ்சர் எல்லாமே லாக் ஆகும். அதனால வந்து குக் ஆனதுக்கப்புறம் செம்ம ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா லேசாக ஒரு ப்ரௌன் வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நான் அடுப்பை குறைச்சிட்டு லிட்டை வச்சு மூடி ஒரு 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களோட இந்த இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மழையை பாருங்கள். அப்பா சரியான மழை. உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே அடித்து பெய்யுது. ஆக்சுவலி இன்றைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்ருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் லீவே விடலாம், அவ்வளோ தூரம் மழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ நான் இடையில கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி குக் பண்ணேங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கேஷ்யூநட் ஒரு 10 கேஷ்யூநட்டில் ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். இதுதான் அந்த க்ரீமினஸ்க்கு. ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி. ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேஷ்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கறி வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அண்ட் இப்போது நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செம்ம ரிச்சான ஒரு கறி. யூஸ்வலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் தான் கேஷ்யூவில் பால் ஊற்றி அரைச்சிருக்கேன். அந்த பால் ஊற்றி அரைக்கும் போது அது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்களா நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் மசாலா மாதிரி திக்காக வேணும்னா அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆயாச்சு. நல்ல க்ரீமியாக திக்காக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபினிஷிங் டச்சஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேண்டாம்னா வேண்டாம். கொத்தமல்லி கீரை. அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி அண்ட் ரிச் கறி, முக்லாய் கறி ரெடி. முக்லாய் சிக்கன் கறி ரெடி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது கூட சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, புலாவ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ லன்ச் சர்வ்டு.
ஒரு வழியாக நான் கேமராவை எடுத்துட்டேங்க vlog எடுக்கிறதுக்கு. தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. தீபாவளி வீக்கெண்ட் எப்படி போச்சு, தீபாவளிக்கு எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா தூங்கினேன், நல்ல ரெஸ்ட் எடுத்தேன், நல்ல ரிலாக்ஸாக இருந்தேன். ஸோ நான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன தெரியுமா, கண்டிப்பாக நிறைய பேர்த்தால் ரிலேட் பண்ண முடியுங்க. இந்த ஹாலிடேஸ் எல்லாம் வரும்ல, லைக் தீபாவளி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் எல்லாம். அந்த ஃபெஸ்டிவல் நம்ம ஒரு பாயிண்டில் ஒரு சின்ன வயசுலலாம் நம்ம வந்து அந்த தீபாவளினா தீபாவளிக்கு வேண்டி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். வெடி விடணும், நல்ல கொண்டாடணும் அப்படின்னு. ஆனால் நான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேக்கு வேண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுவும் இந்த லாங் வீக்கெண்ட் ஆகிடுச்சா, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதனால நான் இந்த தீபாவளி இந்த வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணல, vlog பண்ணல, பெருசாக குக்கிங் கூட பண்ணல. நல்ல ரிலாக்ஸாக நல்ல தூங்கினேன், நல்ல ரிலாக்ஸாக இருந்தேன். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நான் என்ன தெரியுமா பண்ணேன், நிறைய ஷாப்பிங் பண்ணேங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணி. ஸோ இந்த வாட்டி வந்து எங்கெல்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஷையவேல வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் ஷாப்பிங் பண்ணேன். எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ட்ரிவாண்ட்ரம் லூலு மாலில் தான் அந்த ஷாப் இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் அங்கே போகும்போது அந்த கடைக்குள்ளே ஒரு கப்பே வாங்கிடுவேன். ஆக்சுவலி அங்கே உள்ள லோஷன், பர்ஃப்யூம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த அரோமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்கே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவரில் வச்சுருப்பாங்களா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட் வந்து ஜாப்பனீஸ் செரி பிளாசமும், இன்னொன்று என்னது கோகோனட் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கோகோனட் பிடிக்கல. ஆனால் இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிறது ஸ்ட்ராபெரி. என்னோடய பேக்கேஜ் இன்றைக்கி வரும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதை. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன், சமந்தா, ஆக்ட்ரஸ் சமந்தாவோட இப்போ புதுசாக அவங்க ஒரு பர்ஃப்யூம் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது எனக்கு ட்ரையல் பண்ணி பார்க்கணுன்னு கொஞ்ச நாளாகவே இருந்துச்சு. அவங்க வந்து அந்த ஜாஸ்மின், சாண்டல்வுட்டு அந்த மாதிரி பர்ஃப்யூம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு எது பிடிக்கும்னு தெரியலையே, அதனால நான் வந்து ட்ரையல் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்நேரத்துக்கு அந்த பேக்கேஜ் வந்திருக்கணும். ஆர்டர் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, ஏன் வரலன்னு தெரியல. மேபி தீபாவளி வீக்கெண்ட்னால டிலே ஆகுதான்னு தெரியல, ஹாலிடேனால. எக்ஸ்பெக்டட் டுடே, இன்றைக்கி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து வருது. மேபி அது டிலே ஆகுது, ஏன்னு தெரியல. ஓகே, ஸோ ஸ்லோவாகிட்டு ஒர்க்குக்கு நான் வந்தாச்சுங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் வந்து இந்த தீபாவளிக்கு 5 நாளாக கொஞ்சம் vlog எடுத்தேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து எடிட் பண்ணி இப்போ தான் ஒரு vlog வந்து உங்களுக்கு ஸ்கெட்யூல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பேக் டு ரொட்டீன் வந்தது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் ஐயோ அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் ஷாப்பிங் பண்ணேன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நேற்று ஆக்சுவலி என்னோடய ஷையவே பேக்கேஜ் வந்துச்சு. ஷையவேல வந்து ஒரு க்யூட்டான ஒரு நைட் செட் வந்து வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு, பிங்க் கலர், பேபி பிங்க் கலர். வந்த உடனே போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு கப்பில் பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தேங்க. சரி காஃபி கொஞ்சம் கூலாகட்டும் அப்படின்னு இந்த டீப்பாயில் வந்து காஃபியை வச்சுட்டு நான் அங்கே சோஃபாவில் உட்காந்து செல்லு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே காஃபி எடுத்தேன். நான் அப்படி ஊற்றிட்டேங்க, மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டேன். கொதிக்க காஃபியை மேலே ஊற்றினேன். எனக்கு அது உடம்பு பொத்துது கூட எனக்கு பெருசாக தெரியலைங்க. அது பேபி பிங்க்கான என்னோடய புது நைட் சூட் ஃபுல்லாக பிளாக் காஃபி. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உடனே அதை எடுத்து வாஷுக்கு போட்டேன். எனக்கு அந்த ஸ்டெயின் போகுமா அப்படின்னு கூட தெரியல. வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கணும். ஸ்டெயின் சப்போஸ் போகலை அப்படின்னா அந்த ஸ்டெயின் ரிமூவர் ஸ்ப்ரே ஒன்று வாங்கினேன் தெரியுமா, அதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு மைண்டில் எப்படி இருக்குது தெரியுமாச்சா,
என்னன்னா நம்ம மைண்டில் நிறைய ஓடும்போது எனக்கு பர்சனலாக என்ன ஆகும்னா நான் வந்து கொட்டிக்கிட்டே இருப்பேன், உடச்சிட்ருப்பேன். இந்த வீக்கெண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிச்சா 2 கிளாஸ் பாட்டில் உடச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். கை தவறும் எனக்கு நல்ல இந்த மாதிரி மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ½ an hour லேட்டர் என்னோடய பேக்கேஜ் வந்துடுச்சு ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இந்த 3 தாங்க வாங்கினேன். இதுவே என்ன எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? அட பாவிகளா, இந்த ட்ராவல் சைஸ் பர்ஃப்யூமு 999. எப்படி மனம் இருக்குன்னு பார்ப்போம். நான் வாங்கியிருக்கிறது வந்து நியூ ஃப்ரேக்ரன்ஸ். அது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளர்ட். மிஸ்ட்டும் வாங்கினேன், இந்த பர்ஃப்யூமும் வாங்கினேன். எப்போ பேக்கேஜிங்கே ஓப்பனே பண்ண முடியல. எஸ், காட் இட். ஒரு ஸ்ட்ராபெரி, அப்படி ஒரு ஸ்ட்ராபெரி. இந்த சின்ன வயசில் பியர்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி சோப் உண்டு தெரியுமா? அதே வாசனை, அதே மனம். ஸோ இது வந்து ஸ்வீட்டஸ்ட் சாங் அப்படிங்கிற பாடி க்ரீம். இது என்ன ஃப்ரேக்ரன்ஸு? ராஸ்பெரி சுகர் விப்டு மஸ்க்கு. சூப்பர் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரி மனம், நல்ல ஒரு பெரி மனம், நல்ல வாசமா, என்ன மனமாக இருக்குது. அடுத்து இது வந்து மிஸ்ட்டு. இதுவும் அதே நியூ சென்ட்டு. சூப்பர். ஸோ என்னோட பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ஹால். இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு? டான்ஸ் நடிச்சிட்டு இது வந்து ஹேர் இருக்குலாமா? அழுதானா? ஏன் அழுத? டான்ஸ் ஆட பிடிக்கலன்னா? ஆமா. சரி, இவங்க ஸ்கூலில் வந்து இன்னைக்கு பாட்லாக் பார்ட்டி. ஐயோ, இங்கே முன்னாடி ஒரு கார் வந்து. மஹிக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்லாக் பார்ட்டி. மஹி என்னெல்லாம் பாட்லாக் நான் வந்து என்னன்னா அவங்க சொன்னாங்க என்ன பிடிச்சிருக்கோ அதை, ஆனா அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நீ என்னெல்லாம் சாப்பிட்ட முத அதை சொல்லு. நான் வந்து அம்மாங்க தண்ணி ஆமாம், என்னெல்லாம் சாப்பிட்டேன்? என்னெல்லாம் தெரியுமா சாப்பிட்டேன்? நாங்க வந்து ரொட்டி சாப்பிட்டேன் 1. அதுக்கு அடுத்தது நான் வந்து வெள்ளைச்சோறு சாப்பிட்டேன். அது கூட அவியல். ஓகே. அதுக்கு அடுத்தது அந்த முட்டாய் ஏதோ சாப்பிட்டேன், கருப்பு கலர்ல இருக்கும்ல அது. ஓகே, எள்ளு மிட்டாய் சாப்பிட்டேன். அதுக்கடுத்து நான் கொழுக்கட்டை சாப்பிட்டேன். அதுக்கடுத்தது நான் ஜோபால் சாப்பிட்டேன். நான் வந்து அஸ்ஸாம் டீ குடிச்சேன். நான் ஆக்சுவலி மஹிக்கு வந்து அஸ்ஸாம் டீ தான் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால அம்மா வந்து அஸ்ஸாம் டீ காலையில போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அம்மா இந்த அம்மா வந்து போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டேன், நான் மறந்துட்டேன். எது சொல்லிட்டே தி ஸ்வீட்ஸ் பாரு. நான் ஜிலேபி இல்ல ஜிலேபி சாப்பிட்டேன். சரியான மழை. அது yellow கலர்ல இருந்து கேசரி நல்ல வெள்ளை சட்னியா. அதுக்கடுத்து ஆல்பினா
வந்து ஃப்ரூட் சாலட் கொண்டு வந்தா நான் அதை சாப்பிட்டேன். இன்னைக்கு கியூட்டா இருக்கியே. நல்லா சாப்பிடு, முட்டை சாப்பிடு. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டியா? 2 நாளா சாப்பிடாம இருந்துச்சு. அதான். அதுக்கடுத்தது தரையில உட்கார்ந்து சாப்பிடணும். அப்படியா? நான் ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டேன். சரி, நல்ல சாப்பிட்டியா? வயிறு வாங்கியிருக்கு. வெளுத்து வாங்கிட்டியா மஹி? அதுக்கடுத்து நான் ஏதோ ஒன்று எடுத்தேன். அது என்னது? அது வந்து இது மாதிரி இருந்து வாழைக்காய் பொரியல் பெருசா. நீ போய் கொண்டு வந்திருக்கியா அதுவா? எங்களுக்கும் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கா மஹி குட்டி. ஆமா நான் அதை கொண்டு வந்தேன். சிக்கன் கொண்டு வந்தியா எங்களுக்கு? அது சிக்கன் இருந்துச்சு. தீர்ந்து நீ சாப்பிட்டியா? பட்டர் சிக்கன் சாப்பிடல. ஐயோ, ஏன் தீந்துட்டோ? சரி, ஓகே. சப்பாத்தி இருந்தா நான் சாப்பிடல. என் வயிறு நடந்துட்டா.